வெல்கம் பேக் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ் ஆர்த்தோபெடிக்ஸில் செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இந்த டாபிக் பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா அக்யூட் பயோஜெனிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பயோஜெனிக் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்ட்டு, ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனால் நமக்கு டக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் ஜாயிண்ட்டில் வருது அப்படின்னா அதை தான் நம்ம செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ். செப்டிக் அப்படின்னா செப்டிக் எதாகும் இன்ஃபெக்ஷன் செப்டிக் ஆகிறனால. ஆர்த்ரைட்டிஸ் ஆர்த்தோ அப்படின்னா ஜாயிண்ட், ஐடிஸ் அப்படின்னா இன்ஃபர்மேஷன், ஜாயிண்ட் இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ அந்த பயோஜெனிக் ஆர்கானிசம்ஸ் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபிலோகாக்கஸ் மோர் காமனாக இருக்கும். அதே போல் ஸ்டெப்டோகாக்கஸும் இருக்கும். ஸ்டெப்டோ அண்டு ஸ்டெஃபிலோகாக்கஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஆஸ்டியோமைலிட்டிஸையும் உருவாக்குது அப்படின்னு சொன்னோம். அதே போல் இவங்க ஆர்த்ரைட்டிஸையும் உருவாக்கும். ஸோ எப்படி நமக்கு ஆஸ்டியோமைலிட்டிஸ் மோர் காமன் இன் சில்ட்ரன் அண்ட் அடலசன்ஸோ அதே போல் செப்டிக் ஆர்த்ரைட்டிஸும் சில்ட்ரன்ஸுக்கும் அடலசன்ஸுக்கும் மோர் காமன் தென் தி அடல்ட்ஸ். ஸோ காமனாக எந்தெந்த ஜாயின்ட்ஸ்லாம் இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ, ஹிப், ஷோல்டர், இந்த 3 ஜாயிண்ட் தான் மேஜராக இன்வால்வ் ஆகும், ஓகேவா? ஸோ அதுலேயும் ஸ்டெப்டோகாக்கஸ் சொன்னோம் இல்லையா, ஸ்டாஃபிலோகாக்கஸில் ஏரியஸ் நான் ஆல்ரெடி ஆஸ்டியோமைலிட்டிஸ் சொல்கிறப்ப சொல்லியிருந்தேன். ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஏரியஸ் காஸ் பண்ணுறது தான் நமக்கு ஆஸ்டியோமைலிட்டிஸ் அப்படின்ட்டு. ஸோ அதே தான் இங்கேயும், ஓகேவா? ஸோ இவங்க தான் செப்டிக் ஆர்த்ரைட்டிஸும் காஸ் பண்ணுறாங்க. அதே போல் சில்ட்ரன்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸா, ஹீமோஃபைலஸ் இன்ஃப்ளூயன்ஸாகவும் நமக்கு செப்டிக் ஆர்த்ரைட்டிஸை காஸ் பண்ணும். ஓகே, நமக்கு இந்த இன்ஃபெக்ஷன் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, ரூட் ஆஃப் ஸ்ப்ரெட் எது அப்படின்னா ஹெமட்டோஜினஸ், பிளட்டில் கலந்து உள்ளே போகும், ஓகேவா? அது போனுக்கு போச்சு அப்படின்னா ஆஸ்டியோமைலிட்டிஸ் காஸ் பண்ணும். அந்த இன்ஃபெக்ஷன் அப்படியே ஜாயிண்ட்டுக்கு போய் செப்டிக் ஆச்சு அப்படின்னா அது செப்டிக் ஆர்த்ரைட்டிஸை காஸ் பண்ணும். ஸோ இந்த செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ் ஆஸ்டியோமைலிட்டிஸ் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆஸ்டியோமைலிட்டிஸ் வரும். அதுக்கப்புறம் அந்த போன் பார்ட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வரும் இல்லையா? ஸோ அது மூலமாக நமக்கு ஜாயிண்ட்டில் வந்து செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் நமக்கு நியோநாட்டல், அதாவது மதரோட ஓம்பில் இருக்கும்போது எந்த ரூட் வழியாக போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பலிக்கல் கார்டு வழியாக போயிட்டு அந்த பேபிக்கும் இந்த மாதிரி செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வர வாய்ப்பு இருக்குது இன்ஃபேண்ட்லேயே. அல்லது பார்ச்சுரேஷன் டைமில் கூட நமக்கு அம்பலிக்கல் கார்டு மூலமாக இந்த செப்டிக், அதாவது இந்த ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஏரியஸ் உள்ள போச்சு அப்படின்னா நமக்கு செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வரும், ஆஸ்டியோமைலிட்டிஸும் வரும். ஓகே கைஸ், நமக்கு இதோட பேத்தாலஜி அப்படின்னு பார்த்துட்டோன்னா இதோட சிவியாரிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த பேஷண்ட்டோட ரெசிஸ்டன்ட், அந்த பேஷண்ட் வந்து எந்த அளவுக்கு அந்த ஆர்கானிசமை ரெசிஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது. அதே போல் அந்த ஆர்கானிசத்தோட விருடன்ஸ், அந்த ஆர்கானிசம் எவ்வளோ கொடூரமாக இருக்குது அதை பொறுத்து நமக்கு சிவியாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா? ஸோ அந்த சிவியாரிட்டியை பொறுத்து 3 டைப்பான ஆர்த்ரைட்டிஸ் வரும். ஸோ ஃபஸ்ட் டைப் பார்த்தோம் அப்படின்னா செரஸ் ஆர்த்ரைட்டிஸ். செரஸ் ஆர்த்ரைட்டிஸில் பார்த்தோம்னா சைனோவியல் ஃப்ளூயிடு, சைனோவியல் மெம்பரைன் எல்லாத்தையும் சேர்த்து சைனோவியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சைனோவியம் பார்த்தோம் அப்படின்னா செரஸ் ஃப்ளூயிட் மாதிரி ஆகிடும், ஓகேவா? அவ்வளோ வேறு நார்மல் ஃப்ளூயிடாக இருக்காது, செரஸ் ஃப்ளூயிடாக மாறிடும். அடுத்த டைப் பார்த்திங்க அப்படின்னா செரோ ஃபைப்ரினஸ் டைப்பு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் அதிகமாக வரும், ஓகேவா? சைனோவியம் வந்து இன்ஃப்ளேம்டு ஆகிடும், சேம் சைனோவியம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஆகலை, சைனோவியம் வந்து ஜஸ்ட் செரஸாக மாதிரி இருக்குது. செகண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா சைனோவியம் இன்ஃப்ளேம்டு ஆகிடுச்சு, இன்ஃப்ளமேஷன் ஆகிட்டு அங்கே வந்து ஃப்ளூயிட் அக்கமுலேஷன்லாம் நடக்குது, எடிமாலாம் ஃபார்ம் ஆகிட்டு நமக்கு ஒரு பெரிய ஜாயிண்ட் கேவிட்டியில் வந்து பெரிய இன்ஃப்ளமேஷன் மாதிரி ஷோ பண்ணுது, அதான் செகண்ட் டைப். ஸோ இந்த மாதிரி நமக்கு சிவியாரிட்டிஸ் வந்து மாறும். ஸோ லாஸ்ட் டைப் பார்த்திங்க அப்படின்னா புருலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் பார்த்தோம்னா நமக்கு சைனோவியம் இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கிறதான் சொல்லுவோம், ஓகேவா? சைனோவியம் இன்ஃப்ளேம் ஆகிருக்கும், அதே போல் எடிமா காசு ஆகிருக்கும். கிட்டத்தட்ட இது ரெண்டுமே ஒன்று தான், நீ தனித்தனியாக கூட படிக்க தேவையில்ல, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு செரோஃபைப்ரிகஸ் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும். போன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ரோசிஸ் ப்ராசஸ்க்கு போக ஆரம்பிக்கும். ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் எல்லாமே நெக்ரோசிஸ் ப்ராசஸ் போகும். அது காரணமாக யார் இருப்பாங்க அப்படின்னா ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸ்லாம் இருப்பாங்க, ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸ். அதே போல் நமக்கு ஆர்டிகுலர் கார்டிலேஜை சுற்றியும் இதே மாதிரி ஒரு சில டிஷ்யூஸ்லாம் உட்காந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கார்டிலேஜையும் டிஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்கும், ஓகேவா? நாட் ஒன்லி போன், கார்டிலேஜும் சேர்ந்து டிஸ்ட்ராய் ஆகுது. அதே போல் நமக்கு ஒரு சில அப்சஸ் ஃபார்ம் ஆகும். அப்சஸ் அப்படின்னா என்னென்னா நமக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குல்ல, அதனால் ஒரு சில டெட் செல்ஸ்லாம் அங்கே ஃபார்ம் ஆகும். அந்த டெட் செல்ஸ்லாம் சேர்ந்து அப்சஸ் ஃபார்ம் ஆகும், பஸ் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிட்டு அந்த இடத்துல இருப்பாங்க.
ஸோ சலம் கட்டுது அப்படின்லாம் சொல்கிறோம்ல, ஸோ அதெல்லாம் அப்சஸ் தான். அதே போல் அந்த ஸ்கின்னை உடச்சிட்டு கூட அந்த அப்சஸ் வரும், ஓகேவா, சலம் கட்டிட்டு வெளியே வரும். ஸோ அடுத்து இன்ஃப்ளமேஷன் வர ஆரம்பிக்கும். இன்ஃப்ளமேஷன் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு நமக்கு லைசோசோமல் என்சைம்ஸ்லாம் வருவாங்க. லைசோசோமல் என்சைம்ஸ் வந்து நாட் ஒன்லி அந்த பாக்டீரியாவை மட்டும் அழிக்காமல் கார்டிலேஜையும் சேர்த்து அழிக்க ஆரம்பிச்சிடும் லைசோசோமல் என்சைம்ஸ்லாம். அதனால் என்ன ஆகும், நமக்கு ஜாயிண்ட்டை வந்து மூவ்மெண்ட்டே பண்ண முடியாது. கம்ப்ளீட் லாஸ் ஆஃப் ஜாயிண்ட் மூவ்மெண்ட். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆங்கைலோசிஸ். கம்ப்ளீட் லாஸ் ஆஃப் ஜாயிண்ட் மூவ்மெண்ட், அதான் ஆங்கைலோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு ஆங்கைலோசிஸ் வந்துடும். ஓகே, இதெல்லாம் பேத்தாலஜி, ஓகேவா. நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்ததுலேருந்து நமக்கு சிவியர் ஆகிட்டு கார்டிலேஜ் டிஸ்ட்ராய் ஆகிட்டு லைசோசோமல் என்சைம்ஸ் வந்துட்டு ஆங்கைலோசிஸ் நடக்குது. ஓகே, இப்போ இதோட கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே, இதோட கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, பேஷண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெயின் இருக்குது, ஜாயிண்ட்டில் பெயின் இருக்குது அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதே போல் ஜாயிண்ட் வந்து ரெட்னஸாக இருக்கும், ரெட்டாக இருக்கும், ஸ்வெல்லிங்காக இருக்கும், கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கும். அதே போல் திடீர்னு வந்திருக்கும், ரொம்ப நாளாலாம் இருந்திருக்காது, திடீர்னு இப்போ தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே போல் அவங்களுக்கு டாக்கிகார்டியாக இருக்கும், இன்க்ரீஸ்டு ஹார்ட் ரேட் இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு டாக்ஸிக் சப்ஸ்டான்ஸ்லாம் வெளியே ரிலீஸ் ஆகிருக்கு இல்லையா, ஸோ அதனால் நமக்கு டாக்கிகார்டியா வரும். அதே போல் அந்த ஜாயிண்ட் வந்து சேலோவாக இருக்கும். அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூடெல்லாம் டிஸ்டன்ஸ் வெளியே, ஓகேவா, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி வெளியே வந்துருக்கும். அதே போல் ஜாயிண்ட்டு தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு டெண்டர் நடுக்கம் வந்து கொஞ்சம் இருக்கும், ஜாயிண்ட்டில் வந்து கொஞ்சம் டெண்டராக இருக்கும். மசில்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேசமாக இருக்கும். அதே போல் மசில்லையும் கொஞ்சம் பெயின் இருக்கும், பெயின்ஃபுல். எந்த மூமெண்ட் பண்ணாலும் அவங்களுக்கு பெயினாக இருக்கும். ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா சூடோ பேரலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மசிலில் வந்து எந்த வீக்னஸும் இல்லை, ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷனால் அவங்களுக்கு வந்து மசில் ஒர்க் ஆகலை. ஸோ அதான் சூடோ பேரலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சூடோ அப்படின்னாலே பொய் அப்படின்னு அர்த்தம். ஸோ பேரலைசிஸ் இல்லை, ஆனால் பேரலைசிஸ் மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எங்கே போகும் அப்படின்னா சைனோவிட்டிஸ், சைனோவியம் இன்ஃப்ளமேஷன் ஆகிறதான். அடுத்த ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு ரிவர்சிபிள் ஆர்த்ரைட்டிஸ். இதை வந்து ரிவர்ஸ் பண்ணிடலாம், ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகுலர் கார்டிலேஜ்லாம் கொஞ்சமாக டிஸ்ட்ரக்ட் ஆகிருக்கும், கார்டிலேஜ் லைட்டாக டிஸ்ட்ரக்ட் ஆகிருக்கும். அடுத்த ஸ்டேஜ் தான் இர்ரிவர்சிபிள். இர்ரிவர்சிபிளில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகுலர் கார்டிலேஜ் டோட்டலாக டிஸ்ட்ரக்ட் ஆகிருக்கும். ஆர்த்ரைட்டிஸில் கார்டிலேஜ் டோட்டலாக டிஸ்ட்ரக்ட் ஆகிருக்கும். அதே போல் சப்கான்ட்ரல் கேன்சரஸ் போன் எல்லாமே வந்து கொஞ்சம் அரிக்க ஆரம்பிச்சிடும், ஓகேவா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆங்கைலோசிஸ், கம்ப்ளீட் லாஸ் ஆஃப் ஜாயிண்ட் மூவ்மெண்ட் தான் ஆங்கைலோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபாலோயிங் ஸ்டேஜெல்லாம் வந்து கடைசியில் அவங்களுக்கு நோ மூமெண்ட். ஓகே, இப்போ அந்த ஜாயிண்ட், இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஹிப் ஜாயிண்ட் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்களோட லிம்பு வந்து ஃப்ளெக்ஷன்லேயே இருக்கும். அதே போல் அப்டக்ட் ஆகிருக்கும், கொஞ்சம் அப்டக்ட் ஆகிட்டு எக்ஸ்டர்னலாக ரொட்டேட் ஆகிருக்கும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஜாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஜாயிண்ட் கேவிட்டியோட கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அடுத்தடுத்த ப்ராசஸ் போகாது, கொஞ்சம் லேட் ஆகும். அதே போல் நீ ஜாயிண்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை ஃப்ளெக்ஷன் பண்ணியே வச்சுக்கணும், ஓகேவா. ஃப்ளெக்ஷன் பண்ணி வச்சுக்கிறப்போ நமக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்க லேட் ஆகும், ஓகேவா. ஓகே, அடுத்ததாக நமக்கு ரேடியோகிராஃபிக்கலாக என்ன தெரியணும் அப்படின்னா 2 போனுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ தான் நமக்கு ஃப்ளூட் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஓகேவா. ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே போல் நேரோவிங் ஆஃப் த ஜாயிண்ட் ஸ்பேஸ், ஆரம்பத்தில் ஃப்ளூட் அதிகமாகிட்டு பெருசாகும். அடுத்ததாக ஃப்ளூட் எல்லா ஆர்டிகுலேட்டிங் கார்டிலேஜ்லாம் டிஸ்ட்ரக்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு நேரோவிங் ஆஃப் தி போன், 2 போனுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸில் ஸ்பேஸ் ரொம்பவே கம்மியாயிடும். ஏன் அப்படின்னா கார்டிலேஜ் எல்லாம் டிஸ்ட்ரக்ட் ஆகுது. அடுத்ததாக நீங்கள் லேபில் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ESR, எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட் அதிகமாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக எரித்ரோசைட்லாம் செடிமெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதே போல் அந்த ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிண்டிங் அதிகமாக பண்ணுவாங்க. எந்த ஜாயிண்ட்டாக இருந்தாலும் ஸ்ப்ளிண்டிங் பண்ணுறது மூலமாக நம்ம ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணலாம். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்லாப் மாதிரி யூஸ் பண்ணி ஸ்ப்ளிண்டிங் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுவோம், ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க ஸ்ப்ளிண்டிங்னா என்ன அப்படிங்கிறது. அதே போல் நமக்கு ஏதாவது அப்சஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, ஓகேவா. ஸோ பஸ்ஸு, அதாவது சலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டெட் செல்ஸ் எல்லாம் உள்ளே தங்கியிருக்கு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் அது நார்மலாகும், ஓகேவா. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ் பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கோம். கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாட்டா.